அதுக்குள்ளே விடிஞ்சிடுச்சு. சரி காஃபி போடுவோம். காஃபி போட்டு வந்து அக்காவை எழுப்போம். அக்கா வேறு நைட்டு ரொம்ப தலைவலிக்குன்னு சொன்னான். சரி போய் காஃபி போடுவோம். பாலை கொதிக்க விட்டுட்டு பாப்பா வேறு நைட்டு சீக்கிரம் எழுப்ப சொன்னால் கொஞ்சம் படிக்கணும்னு. சரி பாலை காப்போம். சரி கேஸ் பற்ற வைப்போம். இப்போ போய் பாப்பாவை எழுப்போம். டிம்பிள் எந்திரிமா, என்னமோ நைட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி காலையில் எழுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு படிச்சல. எந்திரி டிம்பிள் எந்திரு. இதோ எந்திரிக்காமா. அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? இப்போ தான் நாங்கள்லாம் விளாண்டுட்டு படுத்தமானு இருக்கா, அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? ஆமாம், நைட்டு எவ்வளோ நேரம் தான் கச்சக்கால் அடிச்சுட்டு கிடந்தீங்க. நான் காலையிலே எந்திக்கணும்னு சீக்கிரம் தூங்கிட்டேன். சரிம்மா நீ போய் படி, அம்மா உனக்கு காஃபி கொண்டு வரேன். சரி டீபாட்டில் ஊற்றுவோம். சரி டீபாட்டை கொண்டு போய் வச்சுட்டு கிளாஸ் எடுத்து வந்து எழுப்புவோம். சரி கிளாஸ் கொண்டு போய் வைப்போம். அக்கா எந்திரு, தலைவலிக்குன்னு சொன்னால காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன், விடிஞ்சிட்டு. எந்திருக்கா. அக்கா எந்திரு. அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? சரி காஃபி போட்டியா? இரு நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். சரி எல்லாரும் இடிச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. குட்டி பாப்பாவை தூக்கி இங்கே போடுவோம். சரி தூங்கட்டு வா. நம்ம போய் நான்சியவும் ரோசியவும் எழுப்போம். நான்சி, டிம்பிள் எந்திரிங்க, விடிஞ்சிட்டு. காஃபி போட்டிருக்கேன், எந்திரிச்சு குடிங்க. டிம்பிள், நான்சி, ரோஸ் எந்திருங்க, எழுந்துருங்க. இப்போ போய் நாங்கள் உட்காந்து காஃபி ஆத்துறக்குள்ளே 2 பேரும் எந்திரிச்சிருக்கோம், இல்லாட்டி அடி தான். அக்கா ரோசியவும் நான்சியவும் எழுப்புங்கக்கா. நான் எழுப்பி விட்டு இங்கே வாங்க உட்கார்றதுக்குள்ளன்னு சொன்னேன். லைட்டாக உசிப்பி விட்டுட்டு வாங்கக்கா. இந்தா எழுப்புறேன். ரோஸ், நான்சி எந்திரிங்க, காஃபி போட்டாச்சு. எந்திரி ரோஸ், நான்சி எந்திரி. அதுக்குள்ளே விடிஞ்சிடுச்சா? சரிம்மா இதோ எந்திக்கிறோம். சரி சரி 2 பேரும் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க. எழுப்பி விட்டேன், அவங்க 2 பேரும் ப்ரஷ் பண்ணிட்டு வர போகிறாங்க. சரி உட்கார்றேன். ஐயோ டிம்பிளை கூப்பிடலையா? டிம்பிள் வா, கீழே வா. இன்னும் காலையிலே எழுந்து படிச்சுட்டு இருக்கியா? சரி. ஆமாம், உனக்கு டெஸ்ட்டு வச்சாங்களா? அதோட மார்க் சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. நானே காட்டணும்னு நினச்சேன் பெரியம்மா. இந்தா பாருங்க பெரியம்மா, 50 out of 44 எடுத்திருக்கேன் பெரியம்மா. 6 மார்க்ஸ் எதில் போச்சுன்னு தெரில. வெரி வெரி குட் டிம்பிள், கீப் இட் அப். பெரியம்மா உனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி தரேனே. இதுக்கு எதுக்கு கிஃப்ட்டு? 6 மார்க் எங்கே போச்சு? இவளெல்லாம் வெளுக்கணும். வர வர ரொம்ப லாட்டு. இவ்வளோ மார்க் எடுத்துட்டாளடி, இதுக்குமா திட்டுற? என்னை பொறுத்த வரைக்கும்லாம் இதெல்லாம் ஒரு மார்க்கே கிடையாது. உன்னை பொறுத்த வரைக்கும் அது மார்க் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் இது வெரி வெரி குட் மார்க்ஸ் தான் நான் சொல்லுவேன். சரி டிம்பிள் நீ வா, அம்மா சொல்லுவா. ஓகே பெரியம்மா, ஏதோ வரேன் பெரியம்மா. சரி உட்காரு. எங்கே பேப்பரை கொண்டா, எதில் மார்க் போச்சுன்னு பார்க்கலாம். இந்தாங்க மம்மி பேப்பர். ஒரு 5 மார்க் எழுதாம விட்ருக்கேன், ஒரு 1 வேர்ட் தப்பு. 5 மார்க்லாம் டெய்லியும் நீ படின்னு சொல்கிறோம்ல, விளாண்டுக்கிட்டே இருந்தால் எப்படி மார்க் கிடைக்கும்? அதான் 6 மார்க் போயிட்டு. உங்கள் அப்பாவுக்கு ஊரில் இருக்காங்கல்ல, ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இன்னைக்கு. இதெல்லாம் சொல்லாத, இதெல்லாம் வெரி குட் மார்க்ஸ். சொல்லாத பிள்ளை, ரொம்ப மிரட்டாத. சரி உங்கள் பெரியம்மா சொல்கிறாங்களேன்னு விட்றேன், அடுத்த தடவைலாம் மார்க் குறையக்கூடாது.